பார்த்துக்கிட்டு லைஃப் இன்சூரன்ஸ்னு பார்த்தாச்சு. கிளாஸிஃபைடு இன்ட்டு ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் அந்த மிஸ்லேனியஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா தீ காப்பீடு, கடல்சார் காப்பீடு, உடல்நல காப்பீடு மற்றும் இதர காப்பீடுகள் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? ஆயுள் காப்பீடு. லைஃப் இன்சூரன்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எ கான்ட்ராக்ட் இன் which the insurance company called insurer undertakes to insure the life of a person called assured in exchange of sum of money called premium which may be paid in one lump sum or monthly, quarterly, half yearly or yearly, and promises to pay a certain sum of money either on the death of the assured or an expire of certain period அப்படிங்கிறாங்க. ஆயுள் காப்பீடு என்பது காப்பீட்டு நிறுவனம் காப்பீட்டு தருணர் காப்பீடு பெறுநர் செலுத்தும் மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு முனைமம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை முனைமாக பெற்றுக்கொண்டு அவரது ஆயுள் காப்பீடு செய்யும் ஒரு ஒப்பந்தம் ஆகும். சரியா? அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காப்பீடு நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க, இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அது வந்து மந்த்லி வைஸ் இல்லாட்டி இந்த குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து பே வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. காப்பீடு பெறுநரின் ஆயுள் முடியும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முடிவிலோ ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அளிப்பதாக ஒரு உறுதி அளிக்கிறது. சரியா? இன்சூரர் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இன்சூர்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து முடிவில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா? அதேமாரி நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க, லைஃப் இன்சூரன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸு இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் டு த ஃபேமிலி அட் மெச்சூர் டெத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். காப்பீடு பெறணி இழப்பால் அக்குடும்பத்திற்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்து பாதுகாப்பு வழங்குதல். சரியா? காப்பீடு பெறணின் இழப்பால் குடும்பத்திற்கு காப்பீடு பெறுநரின் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்கக்கூடிய இழப்பை வந்து என்ன பண்ணாங்க ஈடு வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு இட் கிவ்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட் அட் அண்ட் ஓல்டு ஏஜ் வென் இயரிங் கெப்பாசிட்டிஸ் ஆர் ரெடியூஸுங்கிறாங்க. காப்பீட்டு பெறுநர் முதுமை எய்தி அவரது வருவாய் ஈட்டும் திறன் குறையும் போது போதுமான தொகை வழங்குதல். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க காப்பீடு பெறுநர் முதுமை எழுதினாக்கா பெறுநர்னா யார் நம்ம. சரியா? சரியா? நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து ஓல்டு ஏஜ் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அமௌண்ட் வந்து என்ன வேன் கெப்பாசிட்டி ஆர் ரெடியூஸ்டுங்கிறாங்க. கெப்பாசிட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஏன் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் ஓன்லி ஏ ப்ரொடக்ஷன் பட் இஸ் ஏ சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஏ சர்டன் சம் இஸ் ரிட்டர்னபிள் டு த அஸ்யூர்ட் அட் த டைம் ஆஃப் டெத் ஆர் அட் த எக்ஸ்பைரி ஆஃப் ஏ சர்டன் பீரியட். ஆயுள் காப்பீடு என்பது ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, சரி, இது ஒரு முதலீடு ஆகும். சரியா? லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்னது ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதே மாதிரி இது ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. காப்பீடு பெறுநருக்கு மரணத்துக்கு பிறகோ அல்லது குறிப்பிட்ட கால முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகை திருப்பி வழங்குகிறது. சரியா? அதேமாதிரி இன்சூரருக்கு என்ன பண்ணாங்க ஒரு அவர் இறந்தப்புறம் அவர் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட கால முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் என்னது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. டைப்ஸ் ஆஃப் என்னது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் ஆஃப் மெனி கைண்ட். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. ஹோல் லைஃப் பாலிசி அப்படிங்கிறாங்க. இன் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிசி த சம் ஆஃப் இன்சூர்ட் இஸ் பேபிள் ஒன்லி ஆன் த டெத் ஆஃப் த assured to the beneficiaries or heir of the deceased. The premium is payable for a fixed period, 20 or 30 years, or for the whole life of the assured. If the premium is payable for a fixed period, the policy will continue till the death of the assured அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழு ஆயுள் திட்டாவணம். இவ்வகை திட்டாவணத்தில் முதிர்வு தொகை காப்பீடு பெறுநர் மரணமடைந்த பிறகு அவரின் பயனாளிக்கோ அல்லது அவரின் சட்ட வாரிசுக்கோ அளிக்கப்படும். சரியா? மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த தொகையை வந்து
அவரோட ஏன்னா பயனாளி யூசருக்கு இல்லாட்டி அவரோட வாரிசுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கொடுப்பாங்க. காப்பீடு பெறுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு முனைமத் தொகை செலுத்த வேண்டும். சரி, அதேமாதிரி அந்த இன்சூரர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், 20 or 30 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா பிரீமியத்தை வந்து அவங்க வந்து கட்டணும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே முனைமத் தொகை செலுத்த வேண்டியிருப்பினும் திட்டானும் காப்பீடு பெறும் மரம் வரை நீடித்திருக்கும். சரி, ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுறாங்க, முனைமத் தொகை வந்து ஒரு செலுத்திக்கிட்டே இருக்கணும்னாக்கா திடீர்னு இறந்துட்டாங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகும், அது வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. சரியா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்டோன்மெண்ட். சரியா, என்டோன்மெண்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். என்டோன்மெண்ட் லைஃப் அசூரன்ஸ் பாலிசி. அண்டர் திஸ் டைப் ஆஃப் பாலிசி த இன்சூரர் undertakes to pay the assured a specified sum and the attainment of a particular age or his death. சரியா, whichever is earlier. சரியா, earlier in case of death of the assured before he attained the specific age, the sum is payable to his legal heir or the nominee. Otherwise the sum is paid to the assured when he attained a particular age. Thus the endowment policy mature after a limited number of years அப்படிங்கிறாங்க. குறித்த வயது திட்டாவணம். இத்திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநர் ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் வரை அல்லது அவரது மரணம் வரை இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை முன்னைய தொகை செலுத்த வேண்டும். சரியா, அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பீரியடு அப்படி இல்லைனாக்கா என்னது அவரோட டெத்து. சரியா, எது வந்து முன்னாடி வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். குறிப்பிட்ட காலம் முடிவதற்குள் காப்பீடு பெறுநர் மறைமடைந்து விட்டால் காப்பீடு செய்தொகை சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும். சரியா, குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க வர்றதுக்குள்ளே அவர் இறந்துட்டோன்னா அதை வந்து யார்கிட்ட வந்து கொடுப்பாங்க, அவங்களோட வாரிசிட்ட வந்து அதை வந்து கொடுப்பாங்கங்கிறாங்க. அக்குறிப்பிட்ட காலம் வரை உயிரோடு இருப்பின் குறிப்பிட்ட கால முடிவில் உதவி தொகை அவருக்கு வழங்கப்படும். உயிரோடு வந்து இருந்தாருனாக்கா அவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து பே வந்து பண்ணிடுவாங்க. சரியா, குறித்த வயது திட்டானும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முதிர்வடையும். அது வந்து மெச்சூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து பே வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஜேஎல்பி. சரியா, கூட்டு ஆயுள் காப்பீடு திட்டாவணம். The policy is taken up jointly on the lives of 2 or more persons is known as joint life policy. On the death of any one person, the assured sum or policy money is paid to the other survivor or survivors. The premium is paid jointly or by either of them in installment or lump sum அப்படிங்கிறாங்க. சரியா, lump sum அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் ஆயுளுக்கு கூட்டாக ஆயுள் காப்பீடு செய்வது கூட்டு ஆயுள் காப்பீடு திட்டாவணமாகும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசினா 2 or more மெம்பருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஆயுள் காப்பீடு திட்டாவணம்ங்கிறாங்க. அந்த டெத் ஆஃப் எனி ஒன் பர்சன் த அஷ்யூர்டு சம் ஆர் பாலிசி மணி இஸ் பெய்டு டு த அதர் சர்விவர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எவரேனும் மரணமடைந்து விட்டால் மற்ற காப்பீட்டு பெறுநர்களுக்கு காப்பீடு திட்டாவண தொகை வழங்கப்படும். சரியா, யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கனாக்கா ஜாயிண்டில் 2 பேர் போட்டிருக்கிறாங்கனாக்கா ஒருத்தவங்க இறந்துட்டால் அது வந்து யாருக்கு வந்து கொடுத்துருவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லது அவர்கள் எவரேனும் ஒருவர் முழுமை தொகையை தவணை அல்லது மொத்தமாக செலுத்தலாம். அது பிரிமியத்தை வந்து என்ன பண்ணலாம், தவணை முறையில் இல்லாட்டி மொத்தமாக வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து பே வந்து பண்ணலாம். வழக்கமாக இத்திட்டமானது கணவன் மனைவி இருவரும் இணைந்தோ அல்லது கூட்டாளி நிறுவனத்தில் உள்ள கூட்டாளர்கள் இணைந்தோ எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாக இந்த ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஜேஎல்பி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா பார்ட்னர் இல்லாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிக்குவாங்க, இதை வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டாளி இணைந்து எடுத்துக்கொள்ளலாம். இவர்களில் எவரேனும் மரணமடைந்து விட்டால் உயிருடன் இருப்பவருக்கு காப்பீடு திட்டாவணத்தை வழங்கப்படும். சரி, உயிரோடு வந்து இருந்துட்டாக்கா அது வந்து என்ன பண்ணுவாங்க, எவரும் மறந்து விட்டால் உயிருடன் இருப்பவருக்கு காப்பீடு தொகை என்ன பண்ணணும், வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா annuity policy. சரியா, under this policy the assured sum or policy money is payable in monthly or annual installment after the assured. சரியா,
associated attain a certain age. In this case, either the whole amount of the premium is paid once or premium is paid in installment over a certain period. This policy is useful to those who prefer a regular income after a certain age அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொன்னால் ஆண்டு தொகை திட்டானம். இத்திட்டானத்தின் அடிப்படையில் காப்பீட்டு பெறுநர் முனைமை தொகை இப்போ தொகை ஒரு தவணையோ அல்லது பல தவணைகளோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செலுத்துகிறார். சரியா? அவன் காப்பீடு பெறுநர் இன்சூர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பீரியடு இல்லாட்டி இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்ணுறாரு, அவர் அமௌண்ட் பெய்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். ப்ரீமியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் செலுத்துகிறார். குறிப்பிட்ட காலம் முடிவடைந்த பின் முதலீடு தொகை மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகை அல்லது வருடந்தோறும் குறிப்பிட்ட தொகை என்ற முறையில் காப்பீட்டு பெறுநருக்கு வழங்கப்படும். சரியா? மாதம் இல்லாட்டி வருஷந்தோறும் என்ன பண்ணிக்கிறாங்க, குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுறாங்க, காப்பீட்டு பெறுநர் அந்த பெறுநருக்கு என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மாதந்தோறும் நிலையான வருமானம் வேண்டும் என்ற நினைப்பொரு திட்டம் மிகவும் ஏற்றது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணணும், நிலையான ஒரு வருமானம் வேணுங்கிற நினைக்கிறவங்களுக்கு இது என்னென்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.